காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் மூட் அப்செட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்காரு. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் அந்த டீ கட்டில் வந்து நான் சொன்னதுக்கு தானே இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அமைதியாக இருக்காரு. நான் ஏன் காவேரி மூட் அப்செட் ஆகணும், நீ தான் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கேன் நான் 7 மாதத்தில் போகிறேன் 8 மாதத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்லுவேன். ஆனால் நான் எதுவுமே வந்து மூட் அப்செட் ஆகக்கூடாதா? ஏங்க இதுக்கு மூட் அப்செட் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லையேங்க. ஏன்னா வந்து நீங்கள் தான் எப்போவுமே சொல்வீங்க, நீ வீட்டை விட்டு போயிடணும் கரெக்ட் டைமுக்கு, நீ தான் ஒரு வருஷத்தில் போறியா அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நான் 7 மாதத்தில் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா தாயே தப்பே இல்லை, போதுமா நீ சொல்லிகிட்டே இரு, என்னை எரிச்சலாக்கிட்டே இரு, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் ஏன் கோச்சிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே அதிர்ச்சி அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அது வந்து இங்கே பாருங்கள், எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படா வீட்டை விட்டு போவேன்னு தானே காத்துட்ருக்கீங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிச்சோட நிம்மதியாக இவ்வளோ வந்து அமுச்சிடலாம், அப்புறம் என்ன நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நல்லா தெரியுங்க, ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் 7 மாதம் இருக்குது, அதுக்கும் அப்புறம் என் தொல்லையே உங்களுக்கு இருக்காது, அது வரைக்கும் வந்து என் தொல்லையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து விஜய் யோசிக்கிறாரு, இவ சொன்னது உண்மை தானே, இன்னும் 7 மாதத்தில் வந்து காவேரி வீட்டை விட்டு போயிடுவாள், அதுக்கப்புறம் காவேரி வந்து என் கூட இருக்க மாட்டாள், ஆனால் என்னால் காவேரி இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து காவேரியை பார்க்குறாரு, காவேரி தூங்க போயிடுறாங்க. காவேரி பார்த்து மனசு கஷ்டப்படுறாரு. கண்டிப்பாக வந்து என்னால் காவேரி இல்லாமல் இருக்கவே முடியாது, எனக்கு காவேரி வேணும், அவள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். உடனே வந்து யோசிச்சுட்டுருக்காரு, காவேரி மனசு வந்து புண்படுற மாதிரி நான் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அவளுக்கு சொல்லியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக இதுக்கப்புறம் காவேரி நல்லா பார்த்துக்கணும், உன்னை அவள் கொஞ்ச நாள் தான் என் கூட இருக்க போகிறா, அந்த கொஞ்ச நாள் வந்து காவேரி ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவெடுக்கிறார். காவேரி எழுந்துக்கிறாங்க. காலையில் எழுந்தோட வந்து காஃபி அங்கே இருக்குது, அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது காஃபி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து விஜய் வந்து வராரு. உனக்கு தான் காவேரி, ஏங்க நான் இப்போ தான் எழுந்தேன், உன்னும் வந்து ப்ரெஷ்ஷே பண்ணல, அதுக்குள்ளேயும் காஃபி தரேங்க, சரி ப்ரெஷ் பண்ணி வந்து குடி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது ஒன்றும் புரியல, எப்போவுமே நீங்கள் என்கிட்ட தானே கேட்பீங்க, சரி காஃபி ஏது நீங்களா போட்டிங்க, எனக்கெலாம் காஃபி போட தெரியாதுமா, பாட்டி எனக்கு கொடுத்தாங்க, உனக்கு நான் எடுத்து வந்து கொடுத்தேன், என்னங்க நீங்கள் எப்போவுமே காஃபி இல்லாமல் காலைல இருக்க மாட்டீங்களே, இன்றைக்கி ஒரு நாள் நீ குடி காவேரி அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் புரியாமல் காவேரி யோசிக்கிறாங்க, என்ன இது நம்மளுக்கு வந்து பலமாக இருக்கே கவனிப்பு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறாங்க. அடுத்து வந்து கீழே வந்தோன்னே வந்து காவேரி இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக கிளம்பணும் ஆஃபீஸ்க்கு, ஏன்னா ரொம்ப நாளாக லீவ் போட்டோம், அதனால் சீக்கிரமாக கிளம்பு அப்படி சொல்கிறாரு. சரிங்க அப்படி சொல்லிட்டு கிளம்பி வராங்க காவேரி. என்ன இன்றைக்கி வந்ததையும் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க அப்படி சொன்னோன்னே இல்லை கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது ஆஃபீஸில், அதான் கிளம்புறோம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து சரிப்பா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து வெளியே வந்து வண்டி நிற்கிது. என்ன இது ஒரே கரெக்டாக இருக்குது, வண்டி நிற்கிது, ஒரே சத்தமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வராங்க. பார்த்தா பசுபதி, ராகினி, அதுக்கப்புறம் அஜய், அவங்க அப்பா எல்லாருமே வந்து இறங்குறாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே விஜய் வந்து செம்ம டென்ஷனாக பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படி சொல்லிட்டு வந்து காவேரி பார்த்து ராகினி ஓவராக பில்டப் பண்ணுறாங்க. அதை பார்த்து வந்து காவேரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாம் வந்து ஒரே சத்தமாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டில் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு வாங்க நீங்கள் மட்டும் தான் குறைச்சல், நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும், வாங்க வாங்க இனிமேட்டு நீங்களும் என் சொந்தக்காரங்களாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து பசுபதி ஆட்டம் போட்டுட்ருக்காரு. உடனே வந்து சரி சரி ஆரத்தி எடுக்க வேண்டிய வேலையை பார்க்கணும்ல, சரி எல்லோரும் ஆரத்தி எடுங்க டைம் ஆயிடுச்சுல்ல அப்படி சொல்லிட்டு அன்பரசு வந்து சொல்லிட்டுருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து வாட்ச் பண்ணுற விஜய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்கள் ஆட்டத்தைன்றாரு. அதிர்ச்சி அடைகிறார் பசுபதி. அப்படியே பார்த்து விஜயை இதோட முடியுது.